பிரைஸ் லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த யூடியூப் லைவ் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே என்பன் வாழ்த்துக்களை ஒரு விஷயம் கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரமாக நாம் ஆண்டவரை பாடி ஆராதிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்தார். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கப் போகிறோம். நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து முதலாவது ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆமென். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். நம்முடைய ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே, நாம் படிக்கிற படிப்பிலே, நாம் செய்கிற வேலையிலே, நம்முடைய கையின் பிரயாசங்களிலே நமக்கு உயர்வு வேண்டும், நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும், நாளுக்கு நாள் நாம் முன்னேற வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அதற்காக முயற்சி எடுக்கிறோம், அதற்காக ஜெபிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் நம்மை ஏற்ற காலத்திலே உயர்த்துவார் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஏற்ற காலத்தில் உயர்த்துகிற தேவன். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவருடைய பலத்த கைக்குள்ளே நாம் அடங்கி இருக்க வேண்டும். அநேக நேரத்தில் நாம் ஆண்டவருடைய கைக்குள்ளே அடங்கிராமல் நாம் அவருடைய கரத்துக்கு வெளியே சென்று விடுகிறோம். அவர் காட்டுகிற பாதையை விட்டு விலகி விடுகிறோம். அவருக்கு கீழ்ப்படிய முடியாமல் நம்முடைய இஷ்டம் போல செயல்பட ஆரம்பித்து விடுகிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் உயர்வை நாம் பார்க்க முடியவில்லை. நாம் இந்த வழியை விட்டு விலகி போனால் உயர்த்தப்படலாம் என்று நாம் நினைக்கிறோம். அல்லது அவருடைய அந்த கட்டுப்பாட்டை விட்டு நாம் வெளியே சென்று விட்டால் நாம் வாழ்க்கையில் முன்னேறி விடலாம் என்று நினைக்கலாம். அப்படி அல்ல. அவருடைய பலத்த கைக்குள்ளே யார் அடங்கி இருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே உயர்த்தப்பட முடியும். ஆகவே ஒருவேளை கால தாமதமாகலாம், சில காரியங்கள் உடனடியாக நடக்கலாம், சில காரியங்கள் பல ஆண்டுகள் கடந்து போகலாம். எப்படி இருந்தாலும் ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை வைத்திருக்கிறார் என்று பிரசங்கி புத்தகத்திலே வாசிக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. தேவன் அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஆகவே ஏற்ற காலம் நமக்கு உண்டு. நாம் ஒவ்வொருவரையும் தேவன் உயர்த்துவதற்கும் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்கும் ஒரு ஏற்ற காலம் உண்டு. அந்த ஏற்ற காலம் வரைக்கும் நாம் அவருடைய பலத்த கைக்குள்ளே நாம் அடங்கி இருக்க வேண்டும். அவர் ஒரு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். மேய்ப்பராகிய அவருக்கு கீழாக நாம் அவருக்கு செவி கொடுக்கும் ஆடுகளாக இருக்க வேண்டும். அடங்காத ஆடுகளாக அல்ல, அவருடைய வார்த்தைகளுக்கு அடங்கி அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஆடுகளாக இருக்கும்போது ஏற்ற நேரம் வரும்போது தேவன் நிச்சயமாக நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து இந்த வசனத்தை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் வேதத்திலிருந்து நமக்கு என்ன சொல்கிறார் என்பதை கவனமாக நாம் கேட்போம். ஆதியாகமத்திலே 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 16:9. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். ஆகார் சாராயின் அடிமை பெண்ணாயிருந்த ஆகார் இப்பொழுது அவள் சாராயை விட்டு ஓடி வனாந்தரத்திற்கு கடந்து வந்து விட்டாள். அப்படி வனாந்தரத்திற்கு அவள் கடந்து வந்து அங்கே அவள் அலைந்து கொண்டிருக்கும் போது, திசை தெரியாமல் அங்கலாய்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரோடு பேசினார். இவள் ஏன் அங்கிருந்து வந்தாள்? இந்த ஆகார் சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இந்த ஆகார் மூலமாக தனக்கு சந்ததி வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு சாராய் கொடுத்தாள். ஆனால் இந்த ஆகார் கர்ப்பவதியான போது தன்னுடைய எஜமாட்டியை மதிக்காமல் பெருமை கொண்டாள். ஆகவே அந்த எஜமாட்டியாகிய சாராய்
இவளை அதிகமான வேலை வாங்கி நெருக்கடி கொடுத்தாள். அந்த நெருக்கடி தாங்காமல் அவள் கடினமாக இவளை நடத்தினபடினாலே அங்கிருந்து ஓடி வந்து விட்டாள். அப்பந்தான் கர்த்தருடைய தூதனான வனாந்தரத்தில் சந்தித்து அவளை பார்த்து சொன்னார், ஆகாரே, நீ சாரான் இடத்தில் போய் அவளுடைய கையின் கீழ் அடங்கி இரு. அதே போல நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுடைய கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்க வேண்டும். நம்முடைய எஜமான் அவருடைய கரத்துக்குள்ளே நஷ்டமானாலும் கஷ்டமானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்கும் போது அவர் நிச்சயமாய் நம்மை உயர்த்துவார். இன்னும் அந்த அதிகாரத்திலே ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை கூட வாசிக்கலாம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்று சொன்னார். நீ அங்கே போய் அடங்கியிரு, நான் உன்னை என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், அது எண்ணி முடியாததாக இருக்கும் என்று சொன்னார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய கரத்திலே அடங்கி இருக்கும் போது தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அவருடைய கரத்திலே அடங்கி இராமல் போனால் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து விடும். ஆகவே அந்த ஆகாரை தனியாக அழைத்து ஆசீர்வதிப்பதற்கு, அவருடைய சந்ததியை பெருக பண்ணுவதற்கு அங்கே ஒரு காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் திட்டம் பண்ணி வைத்திருந்தார். அதற்கு முன்பாக இவள் ஓடி வந்து விட்டாள். ஆகவே ஏற்கனவே வனாந்தரத்துக்கு வர வேண்டியது தான், ஆனால் இப்போ இல்லை, அதற்கு ஒரு காலம் இருக்கிறது. ஆகவே மீண்டும் சென்று பல ஆண்டுகள் அங்கே சாராய்க்கு கீழே அடங்கியிருந்தாள். மீண்டும் ஒரு முறை வனாந்தரத்துக்கு வந்தபோது ஆண்டவர் திருப்பி அனுப்பலை. அவளுடைய சந்ததியை ஆசீர்வதித்து பெருக பண்ணும் என்று சொன்னது போலவே ஆண்டவர் அவளை வழிநடத்தினார். அந்த வனாந்தரத்தில் அழிந்து போகாமல் பாதுகாத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய கரத்திலே நாம் அடங்கி இருக்கும்போது தேவன் நிச்சயமாக நம்மை உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அது நமக்கு தெரியாதபடினாலே சில நேரத்தில் நாம் அவசரப்பட்டு விடுகிறோம். ஆகவே ஆண்டவர் நம்மை உயர்த்தும் வரைக்கும் நாம் அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கும்போது நிச்சயமாய் அவர் உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமத்தில் ஈசாக்கை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொன்னார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. ஆமென். கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் தகப்பனாகி ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே அவனை ஆசீர்வதித்தேன். ஆகவே நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தால் உன்னையும் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொன்னார். பஞ்சம் வந்தபோது ஈசாக்கு எகிப்துக்கு போவதற்காக முயற்சி எடுத்தான். ஆண்டவர் தரிசனத்தில் பார்த்து சொன்னார், நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துல நீ குடியிரு, நீ எகிப்துக்கு போக வேண்டாம், எனக்கு என் சொல்ல கீழ்ப்படிந்தால் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அதே போல ஈசாக்கு ஆண்டோட வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். ஆகவே கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமென். கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்ததினால் அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆண்டவருடைய அந்த கரத்துக்குள்ளே அவன் அடங்கி இருந்தபடினாலே, இல்லை நான் எகிப்துக்கு தான் போவேன்னு சொல்லி போயிருந்தா அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்க முடியாது. ஆண்டவர் சொன்ன தேசத்திலே அவன் குடியிருந்தபடினாலே, ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினாலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்கும் போது, அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழும்போது தேவன் நம்மை 100 மடங்காக ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவனுடைய ஆசீர்வாதத்தின் வளர்ச்சியை நாம் பார்க்கலாம். 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். தேவன் அவனுடைய முயற்சிகள் எல்லாம் வாய்க்க பண்ணி அத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகளின் மத்தியிலே எத்தனையோ துறவுகளை அவன் தோண்ட தோண்ட அந்த அபிமெலேக்கியர் அவனை என்ன செய்தார்கள்? அபிமெலேக்குடைய ஜனங்கள், மேய்ப்பர்கள் அதையெல்லாம் தூர்த்து போட்டார்கள். ஆனால் இப்போது அவன் ஒரு துறவை தோண்ட போது அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. ஆகவே தேவன் நம்மை பெருக பண்ணினார் என்று சொல்லி அவன் ரெகபோத் என்றதற்கு பெயரிட்டானாம். 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். 25. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். ஆமென். ஆண்டவர் அவனை சந்தித்து மீண்டும் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை, ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தினார். அவனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து அந்த அபிமெலேக்கும் அவனுடைய சிநேகிதரும் வந்து அவனோடு கூட அவர்கள் ஒப்புரவானார்கள். ஒரு நாள் அவனை இங்கே இருக்க வேண்டாம் என்று துரத்தி அடித்தவர்கள் இப்போது அவனோடு வந்து அந்த ராஜா, அந்த பெலிஸ்தரின் ராஜா அவனோடு வந்து ஐக்கியமானான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எந்த நிலைமையிலும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், எந்த இடத்திலும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், எந்த சூழ்நிலையிலும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆகவே நாம் அவருடைய கரத்திலே அடங்கி இருப்போம். அவருடைய பலத்த கருத்துக்களை அடங்கி இருக்கும் போது நிச்சயமாய் அவர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். இன்னும் நாம் ஆதியாகமம் 37:2 வாசிக்கலாம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் எனும் தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டிகளின் குமாரரோட இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். ஆமென். இங்கே யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையிலே இந்த யோசேப்பு அவன் ஆண்டவருடைய கரத்திலே அடங்கியிருந்த ஒரு மனுஷன். அங்கே நாம் பார்க்கும்போது ஆண்டவருக்கு பிரியமாக அவன் வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். அப்படி அடங்கியிருந்த அவனுடைய வாழ்க்கையிலே பல போராட்டங்கள் வந்தது, பல சோதனைகள் வந்தது, பல சூழ்நிலைகள் அவன் தாண்டி வந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையை அழித்து விடலாம் என்று நினைத்தார்கள். அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்து அவனை கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுத்தார்கள். ஆனாலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்களையும் தடைகளையும் அவன் சந்தித்தான். ஆனாலும் ஏற்ற நேரம் வரும்போது யோசேப்புடைய ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியவில்லை. யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 105ஆம் சங்கீதத்திலே அவனுடைய காரியங்களை குறித்து நாம் அங்கே வாசிக்க முடியும். 105ஆம் சங்கீதம் 17 முதல் 22 வரைக்கும் வாசிக்கலாம். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்கு சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். ஆமென். யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவனுக்கு தரிசனம் இருந்தது, அவனுக்கு சொப்பனம் இருந்தது. மிக அருமையான சொப்பனங்களை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தார். ஆனாலும் அவன் அவசரப்படவில்லை. அவனுடைய சொப்பனத்து நிமித்தம் அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். அவனுடைய தகப்பன் கூட அதை கண்டித்தான், அதை மனதில் வைத்து கொண்டான். என்ன இவன் இப்படி ஒரு சொப்பனம் பார்த்திருக்கான் என்று சொல்லி. ஆனாலும்
எல்லாவற்றையும் அவன் பொறுமையாக சகித்து கொண்டான். அவனுடைய சகோதரர்கள் அவனை ஏளனமாய் பேசினார்கள். அவனுக்கு ஒரு பட்டப்பெயரை வைத்து அவனை கூப்பிட்டார்கள். அவர்களை விசாரிக்க போன யோசேப்பை கொலை செய்ய அவர்கள் திட்டமிட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்துல அவனை காப்பாற்றி எகிப்துக்கு கொண்டு போனார். அங்கே அவன் அடிமையாக விற்கப்பட்டிருந்தான், அடிமையாக வேலை செய்து கொண்டிருந்தான். அந்த இடத்துல அவனுக்கு ஒரு சிறிய உயர்வு கிடைத்தாலும் அதுவும் அவனை விட்டு போனது. அவன் சிறைச்சாலைக்கு போனான். சிறைச்சாலையில் எந்த குற்றம் செய்யாத குற்றம் செய்தான் என்று குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தான். எல்லாம் கொஞ்ச நாள் தான். ஆண்டுடைய வார்த்தை நிறைவேறும் அளவும், அங்கே வாசித்தோம், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் என்று வாசித்தோம். அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. தேவன் ஒரு காலத்தை வைத்திருந்தார். அவன் சொப்பனம் பார்த்த உடனே அது நிறைவேறலை. அவன் தரிசனம் கண்டவுடனே அது நிறைவேறலை. தேவன் ஒரு காலத்தை வைத்திருந்தார். அந்த காலம் நிறைவேறின போது அவனுடைய உயர்வை யாராலும் தடுக்க முடியல. அவனை உயர்த்தினார், 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 மிகவும் உயர்த்தி விட்டார். அங்கே எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக அவனை மாற்றி அந்த பார்வோன் அவனுக்கு மிகுந்த சகல அதிகாரத்தையும் அவனுக்கு கொடுத்திருந்தான். அவனை நாடி எகிப்து தேசத்தார் மாத்திரமல்ல, சுற்றிலிருந்த எல்லா தேசத்தாரும் வந்தார்கள். எல்லாரும் அவனை இந்த வணங்கினார்கள். எல்லாரும் அவனிடத்தில் உதவி கேட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனை பகைத்த சகோதரர்கள் வந்து குப்புற விழுந்து வணங்கினார்கள். அவனிடத்தில் கெஞ்சினார்கள். அவனுடைய தரிசனம் எல்லாம் நிறைவேறினது. இப்போ ஏற்ற காலம் என்று ஒன்றை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதுவரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள்ளே நாம் அடங்கியிருக்க வேண்டும். அதை விட்டு நாம் வெளியே சென்று விட்டோமானால் நிச்சயமாக ஆண்டவர் வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம். ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். மிகப்பெரிய உயர்வை வைத்திருக்கிறார். அதை நாம் ஒருபோது இழந்து விடவே கூடாது. அவருடைய கரத்துக்குள்ளே அடங்கியிருப்போம், பொறுமையாக இருப்போம். எவ்வளவு காலமானாலும் பரவாயில்லை, ஆண்டவர் கண்டிப்பாக நம்மை ஆசீர்வதிப்பார். அவரை விட்டு வெளியே நாம் போக வேண்டாம், அவரை விட்டு விலகி போக வேண்டாம், அவரை விட்டு பின்வாங்கி போக வேண்டாம், அவருடைய வார்த்தை கீழ்ப்படியாமை காட்ட வேண்டாம். நாம் எவ்வளவு காலமானாலும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். அவருக்கு கட்டுப்பட்டு நாம் இருக்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் உயர்த்துகிற தேவன். இன்னும் நாம் வேதத்தில் வாசிக்கும் போது சாமுவேல் தீர்க்கதரிசி குறித்து நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். ஆமேன். இந்த சாமுவேல் ஒரு நல்ல ஒரு சாட்சி பெற்ற மனுஷனாயிருந்தான். அவன் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக இருந்தான். எல்லாருக்கும் அந்த சாமுவேலை பிடிக்கும். எல்லாருக்கும் பிரியமாக அவன் இருந்தான், கர்த்தருக்கும் பிரியமாக இருந்தான் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த சாமுவேலை குறித்து 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்சேபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது, சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. ஏலி ஆசாரியனா இருக்கிறான். ஏலி ஜனங்களை நியாயம் விசாரித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய பிள்ளைகள் துன்மார்க்கமாய் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சாமுவேல் ஆண்டவருக்கு பிரியமாக, மனுஷருக்கு பிரியமாக வளர்ந்து வந்தான். அது மாத்திரமல்ல, அவன் தீர்க்கதரிசிதான். தேவன் அவனை அழைத்திருக்கிறார், தேவன் அவனை அபிஷேகித்திருக்கிறார், தேவன் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி எல்லா இஸ்ரவேலர்களும் அறிந்திருந்தார்கள். ஆனால் இந்த சாமுவேல் ஒரு நாளும் ஏலிக்கு விரோதமாக எழும்பவில்லை, ஏலிக்கு மேலாக தன்னை உயர்த்தவில்லை. அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்தான். ஏலியுடைய பிள்ளைகளோ தகாத விதமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் ஏலியை எச்சரித்தார். இந்த சாமுவேல் மூலமாகவே கூட எச்சரித்தார். ஆனாலும் ஒரு நாளும் அவன் பெருமை பாராட்டவோ, அந்த ஏலிக்கு விரோதமான சிந்தனைகளை அவன் எடுக்கவோ, அந்த ஏலியை மிஞ்சி போகவோ இல்லை. அவன் கீழ்ப்படிதலோடு, அவன் அமைதலோடு அங்கே காணப்பட்டான். ஏலி சொன்ன எல்லா காரியத்தையும் கீழ்ப்படிந்தான். நாம் பார்க்கிறோம், ஏலி நடுராவில் கூப்பிட்டா கூட அவன் ஓடி போகிற ஒரு அனுபவம் உடையவனாக இருந்தான். அந்த ஏலியை கனம் பண்ணினான். அதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டான். அவன் அடங்கி இருந்தான். அவனுக்கென்று ஒரு காலம் இருந்தது. அதுவரைக்கும் அந்த சாமுவேல் அவன் அடங்கி இருந்தபடினாலே
சாமுவேலை கர்த்தர் அதிகமாக உயர்த்தினார், அதிகமாக ஆசீர்வதித்தார். சாமுவேலை குறித்து நாம் வேதத்திலே அநேக இடங்களிலே வாசிக்க முடியும். இஸ்ரவேல் தேசத்தில் எழும்பின தீர்க்கதரிசிகளிலே மிகவும் முக்கியமான ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக சாமுவேல் மாறினான். அவ்வளோ ஒரு கிருபைகள் வல்லமை அவனுக்கு இருந்தும், அவ்வளோ ஒரு சாட்சி அவனுக்கு இருந்தும், ஜனங்கள் மத்தியிலே ஒரு பெரிய செல்வாக்கு இருந்தும் அவன் தன்னை ஒருபோதும் உயர்த்தினதில்லை. அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு இருந்தபடினாலே கர்த்தர் அவனை அதிகமாக உயர்த்தியிருந்தார். 99ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். பாருங்க, தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே ஆசாரியராக இருந்த இந்த மோசே ஆரோன் என்பவர்கள் ரொம்ப பிரபலமானவங்க. அந்த ஆசாரி ஊழியத்தில், அந்த ஊழியத்தில் ரொம்ப முக்கியமாக அந்த சாமுவேலுடைய வார்த்தை சாமுவேலுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, சாமுவேலும் என்று சொல்லி. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் எழும்பின தீர்க்கதரிசிகளிலும் ஆசாரியர்களிலும் இந்த சாமுவேல் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மனுஷனாக அவன் காணப்பட்டான். தேவன் அவனை உயர்த்தி வேதத்தில் பல இடத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 15:1. கர்த்தர் என்னை நோக்கி, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது. இவர்கள் என் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி இவர்களை துரத்தி விடு. பாருங்க, ஆண்டவர் சொல்றார் மோசேயும் சாமுவேலும் ஒரு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க நினைக்கும் போது மோசே ஆண்டோட சமூகத்திலே மன்றாடுகிறான். ஆண்டோட சமூகத்திலே அவன் மன்றாடி அந்த அழிவுக்கு ஜனங்களை விலக்கி காக்கிறான். ஆண்டோட சொல்றான், ஆண்டவரே நீர் என்ன செய்யும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும். இந்த ஜனங்களை நீர் மன்னிக்காவிட்டால், இந்த ஜனங்களை நீர் அழித்து போடுகிறானால் ஜீவ புஸ்தகத்தை இந்த பேரை கிறுக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஆண்டவர் சமூகத்தில் மன்றாடி ஜபித்தான். அவனுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டு அந்த ஜனங்களை ஆண்டவர் தொடர்ந்து வழிநடத்தினார். இப்போது மோசே ஜபிக்கும்போது ஆண்டவரே அதை மறுக்க முடியாத அளவுக்கு மோசே மிகவும் ஒரு முக்கியமான மனிதனாய் தேவ சமூகத்தில் காணப்பட்டான். அதே ஒரு ஸ்தானம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயும் சாமுவேலும் ஆண்டவர் நோக்கி ஜபிப்பதிலே அவன் மிகவும் ஒரு வைராக்கியமான வல்லமையான ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். ஆகவே சாமுவேலுடைய பேர் ஆங்காங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ஒரு மிக முக்கியமான ஒரு மனிதனாய், ஒரு நல்ல ஆசாரியனாக, நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக தேவன் அவனை உயர்த்தி வைத்திருந்தார். நல்ல ஒரு நியாயாதிபதியாக இருந்தான். 3 விதமான அபிஷேகம் இந்த சாமுவேலுக்குள்ளே இருந்தது. ஆனாலும் அவன் ஏலியின் காலம் வரைக்கும் ஒரு நாள் தன்னை உயர்த்தினதில்லை. அந்த சாமுவேல் மிகவும் ஆண்டவருக்கு பிரியமானவனாக அவனுடைய கைக்கு கீழாக அடங்கி இருந்தபடினாலே இந்த சாமுவேலை கர்த்தர் மிகவும் கனம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாளிலே ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே, ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கட்டுப்படுகிறோமா, கீழ்ப்படுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னும் நாம் வேதத்திலே தாவீதை குறித்து வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 4-7 வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வையை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். எழுந்திருந்து கெபியை விட்டு வெளியே நடந்து போனான். ஆமென். இந்த சவுல் ராஜா தாவீதை தேடிக்கொண்டே இருக்கிறான். எப்படியாலும் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று ஊர் ஊராக, பட்டணம் பட்டமாக, கிராமம் கிராமமாக, காடுகளிலே, வனாந்தரில் எங்கே இருந்தாலும் தாவீதை தேடி போனான். ஆனால்
இந்த தாவீதிடத்திலே ஒரு முறை சவுல் வசமாக சிக்கி கொண்டான். தாவீது நினைத்திருந்தால் அன்றே இந்த சவுலை கொலை செய்திருக்க முடியும். தாவீதின் மனுஷர் சொல்கிறாங்க, உன் சத்துருவை என் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்ன நாள் இதுதான். உன் பார்வைக்கு நலமானபடி செய்வாய் என்று கர்த்தர் சொன்ன நாள் இதுதான், இந்த நாள் தான். ஆண்டவன் கூட சொன்னார்ல, அந்த நாள் இதுதான் அப்படின்னு சொல்லி அவன் மனுஷர் அவனை அவசரப்படுத்தினாங்க, துரிதப்படுத்தினாங்க. ஆனால் தாவீது முடியவே முடியாது, நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷரை அவன் தடை பண்ணி அந்த மனுஷர் சவுலின் மேல் விழுந்து விடாமல் அவன் பாதுகாத்தான். தாவீது கொஞ்சம் அசதியாக இருந்தால் தாவீதின் மனிதர் சவுலை கொண்டிருப்பார்கள். இப்போ தாவீது தன் வாழ்க்கையில் அவசரப்படலை, ஆண்டவர் அனுமதிக்காமல் எதையும் செய்ய விரும்பலை. அந்த சவுல் அவன் கையில் சிக்கி கொண்டான். இவனை கொலை செய்வதற்காக தேடின மனிதன் இவன் கையிலே மாட்டிக்கிட்டான். ஆனாலும் தாவீது அந்த இடத்துல அவன் தேவ காலம் நிறைவேற, தேவ திட்டம் நிறைவேற, தேவனே அவனுக்கு உயர்வை கொண்டு வர அவன் காத்திருந்தான். தாவீதுக்குள்ளே இதற்கு முன்பாகவே பல வருஷத்துக்கு முன்பாகவே அவனுக்குள்ளே ராஜரிக அபிஷேகம் இருந்தது. கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். ஆனாலும் அவன் அவசரப்படலை, ஆண்டவருக்காக காத்திருந்தான். அதே போல் இன்னொரு சம்பவம் 26ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். 7-11 வரை வாசிக்கலாம். 26 1 சாமுவேல் 26 7 முதல் 11. அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தி இருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிஷாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவர் யார் என்று சொன்னான். பின்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆமென். மீண்டும் இந்த சவுல் தொடர்ந்து தாவீதை வேட்டையாட வந்து கொண்டிருக்கிறான். அப்போ இன்னொரு முறையும் இதே போல தாவீதின் கையிலே சவுல் சிக்கி கொண்டார். சவுலுக்கு தெரியல, அவனும் அவனுடைய மெய்காப்பாளரும் அவனுடைய எல்லா சேவகரும் அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறார்கள். தாவீதும் அவனுடைய அபிஷாயும் அங்கே பக்கத்தில் போயிட்டாங்க. ஆனால் தாவீதுக்கு தெரியல. அபிஷாய் சொல்கிறான், உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் சொன்னது இந்த நாள் தான். ஒப்பு கொடுத்து விட்டார், நான் அவனை ஒரே குத்தாக கொண்டு விடுகிறேன் என்று சொன்னான். அவ்வளோதான். ஒரு செகண்ட் தாவீது அசதியாக இருந்திருந்தால் இந்த அபிஷாய் சவுலை முடித்திருப்பான். அவன் சொன்னான், நான் அதை செய்ய மாட்டேன், கர்த்தர் அவருடைய காலம் நிறைவேறட்டும், ஆண்டவர் செய்யட்டும், நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அதில் ரொம்ப தீர்மானமாக இருந்தான். அவசரப்படலை. அவன் நினச்சிருந்த அன்றைக்கே குத்து அவனை கொலை செய்து ராஜாவாய் மாறி இருக்கலாம். அதை செய்யலை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவன் ஆண்டோடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டிருந்தான், ஆண்டோடைய வழிநடத்துதலுக்கு கட்டுப்பட்டிருந்தான், ஆண்டோட சித்தத்துக்கு கட்டுப்பட்டிருந்தான். அடங்கி இருக்கிற ஒரு மனுஷனாய் தாவீது இருந்தான். ஆகவே அந்த தாவீதை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்து மிகவும் அந்த தாவீதை மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. இன்னும் நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது வாசிக்கலாம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். ஆமென். இங்கே இப்போ சவுல் ராஜா இறந்துட்டார், யுத்தத்தில் அவர் செத்து போயிட்டார். அடுத்தது ராஜாவா வர வேண்டியது தாவீது தான். ஜனங்களுக்கும் தெரியும் தாவீதுக்குள்ளே ராஜரிக அபிஷேகம் இருக்கிறது. தாவீதை ஏற்கனவே ஆண்டவர் முன்குறித்தார். ஆனாலும் தாவீது அவசரப்படாமல், அவன் சவுல் செத்து போன உடனே உடனடியாக பட்டணத்துக்குள்ளே போகாமல் அவன் ஆண்டோட்ட கேட்குறான், ஆண்டவரே, யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா? சரின்னு சொன்ன உடனே அவன் போகாமல்
எந்த பட்டணத்துக்கு போகலாம் என்று அவன் கேட்கிறான். ஆண்டவர் எப்ரோனுக்கு போ என்று அவ்வளோ ஒரு பொறுமையாக நிதானமாக அந்த காரியத்தை அவன் கையாளுகிறான். தன் வாழ்க்கையில் அவசரப்படலை. தனக்குள்ள எல்லாம் அவன் ஒரு பெரிய வீரனாக மாறினான். எல்லாரும் பயந்து கொண்டிருந்த கோலியாத்தை தனியாக சென்று வீழ்த்தினான். போன யுத்தத்தில் எல்லாம் வெற்றி பெற்றான். எல்லா திறமையும் அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆண்டவருடைய அபிஷேகம் இருந்தது, ஆண்டவரோடு உள்ள உறவு இருந்தது, எல்லாம் இருந்தாலும் அவன் ஆண்டவருடைய அந்த நேரத்துக்காக காத்திருந்தான். ஏற்ற காலம் வரும் வரைக்கும் அவன் காத்திருந்தபடினாலே ஆண்டவர் தாவீதை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி பெரிய மனுஷனாக ஆண்டவர் மாற்றினார். பெரிய மனிதனுடைய நாமத்துக்கொத்த நாமத்தை அவருக்கு கொடுத்தார். வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, தாவீதின் சந்ததியில தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கும்போது தேவன் நிச்சயமாக நம்மை உயர்த்துவார். போராட்டங்கள் வரலாம், சூழ்நிலைகள் வரலாம், என்ன வந்தாலும் தேவன் நிச்சயமாய் நம்மை உயர்த்துவார். ஆகவே நாம் பொறுமையோடு ஆண்டவருடைய கரத்தில் நாம் அடங்கி இருக்கும்போது ஏற்ற நேரம் வரும்போது தேவன் நிச்சயமாய் நம்மை உயர்த்துவார். இன்னொரு மனிதன வேதத்தில் நாம் பார்க்கலாம். யோசுவாவை குறித்து நாம் வாசிக்கும்போது, யோசுவா ஆண்டவராலே சாட்சி பெற்ற ஒரு மனுஷன். வேவு பார்க்க சென்ற 12 பேரில் யோசுவாவும் காலேப்பும் தான் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் சொன்னார், யோசுவாவும் காலேப்பும் தவிர இந்த சந்ததியில் யாரும் கானானுக்குள்ளே போகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டார். அது மாத்திரமல்ல, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின அந்த மோசேயும் ஆரோனும் கூட அங்கே போக முடியலை. இந்த யோசுவாவை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரைக்கும் வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. போதும். இங்கே வாசிக்கும் போது, ஆகவே இந்த மோசேயும் போக முடியல, ஆரோன் ஏற்கனவே மறித்து விட்டார். இப்போது மோசே பார்த்தாண்டவர் சொன்னார், நீ அவனை எல்லா ஜனங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி அவனுக்கு கொஞ்சம் கனத்தை கொடு. அவன் தான் நீ வழிநடத்த போகிறான். உபாகம் 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உபாகம் 31:7. பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலம் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். 14ஆம் வசனம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதோ நீ மரிக்கும் காலம் சமீபித்திருக்கிறது. யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கும்படி அவனை அழைத்துக் கொண்டு ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து நில்லுங்கள் என்றார். அப்படியே மோசேயும் யோசுவாவும் போய் ஆசரிப்பு கூடாரத்தில் நின்றார்கள். ஆமென். ஆண்டவர் சொன்னார், நீ மரிக்கும் காலம் சமீபமாயிற்று. இப்போ யோசுவாவுக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை இருந்தது, தரிசனம் இருந்தது, யோசுவாவுக்கு எல்லா தகுதியும் இருந்தது. ஏற்கனவே ஒரு யுத்தத்திலே அவன் முன்னின்று யுத்தம் செய்து பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டான். அமலேக்கோடு யுத்தம் செய்து இப்படி எல்லா காரியங்களும் அவனுக்குள்ள இருந்தும் அந்த மோசேயின் காலம் நிறைவேறும் வரைக்கும் யோசுவா அங்கே பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அவன் தன்னை தாழ்மையாய் காத்து கொண்டிருந்தான். ஏற்ற நேரம் வரும்போது ஆண்டவரே சொன்னார், இந்த யோசுவாவை என்ன செய், தலைவனாக நீ அபிஷேகம் பண்ணு, அவன் தான் ஜனங்களை நடத்தி செல்வான். அப்போது மோசே போக முடியல, ஆரோன் போக முடியல, அந்த சந்ததியில் யாருமே கானானுக்குள்ளே போக முடியல. ஆனால் யோசுவாவுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. காரணம், அவன் ஆண்டுடைய கரத்தில் அடங்கி இருந்தான், அவன் அவசரப்படலை. ஆகவே தேவன் ஏற்ற நேரம் வரும்போது யோசுவாவை உயர்த்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
ஆண்டவர் நம்மை உயர்த்த வேண்டும். நாமவே நினைத்து விடக்கூடாது, நமக்கு அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மை உயர்த்தும் வரைக்கும் நாம் அவருடைய பலத்த கருத்துக்களை அடங்கி இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னொரு உதாரணத்தை நாம் வேதத்தில் பார்க்கலாம். எஸ்தரின் புத்தகத்தில் எஸ்தரை குறித்து நாம் வாசிக்கும் போது அவளுக்குள் இருந்த ஒரு சிறந்த குணாதிசயம், எஸ்தரை பெரிய ராஜாத்தியாக ஆண்டவர் மாற்றினார். 127 தேசத்தையும் ஆளுகை செய்த ராஜாவுக்கு மனைவியாக எஸ்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டாள். அதற்கு அவளிடத்தில் வேறு வெளிப்படையான தகுதி எதுவும் இல்லை. அவளை வளர்த்த அந்த வளர்ப்பு தகப்பன் சாதாரண ஒரு காவலாளி தான், வாசல் காவலாளன் தான். ஆனால் அவனுடைய வளர்ப்பு மகளாக எஸ்தர் அந்த 127 தேசத்துக்கும் ராஜாத்தியாய் மாறினதற்கு காரணம் அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தால். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வோத்தரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். எஸ்தர் மொர்தெகாயிடத்திலே வளரும்போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். அவளுடைய ஒரு முக்கிய குணாதிசயம், இந்த வளர்ப்பு தகப்பனிடத்தில் இருக்கும்போது அவன் சொல்றது மாதிரியே கேட்டு நடப்பாளாம். அதனால கர்த்தர் அவளை உயர்த்தினார். இப்போதும் அந்த வளர்ப்பு தகப்பன் சொல்றதுதான், ராஜாத்தியா மாறின பிறகும் அதுதான் செய்தான். அவள் அந்த கன்னிமாடத்தில் இருக்கும்போது, ஏகாயின் வசத்தில் இருக்கும்போது நியமிக்கப்பட்டதை அல்லாமல் வேறு எதையும் அவள் கேட்கவில்லை என்று வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட எல்லா இடத்திலும் அடக்கம் ஒடுக்கம் உள்ளவளாய் அவள் இருந்தபடினாலே கர்த்தர் அவரை உயர்த்தினார். நாம் அவருடைய பலத்த கருத்துக்களை அடங்கி இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார். நாம் எப்படிப்பட்டவளாய் காணப்படுகிறோம்? எஸ்தரை எவ்வளோ உயர்த்தினார் ஆண்டவர், பெரிய ராஜாத்தியை மாற்றிட்டார். உலகத்துக்கே ராணியாக அவள் இருந்தாள். அவ்வளோ பெரிய நிறைய தேசங்களை ஆளுகை செய்த அந்த ஆகாஸ்வேறு ராஜாவுக்கு மனைவியாய் பட்டத்து ராணியாய் எஸ்தர் மாறினாள். காரணம், அவள் ரொம்ப அடக்கம் ஒடுக்கமுடையவளாய் கீழ்ப்படிதல் உள்ளவளாய் இருந்தபடினாலே கர்த்தர் அந்த எஸ்தரை ஆசீர்வதித்தார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நிச்சயமாக நம்ம உயர்த்துவார். அவர் உயர்த்துகிற ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் வரும் வரைக்கும் அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்கும்போது அவர் நிச்சயமாக உயர்த்துவார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆமென். நம்மை உயர்த்த தான் தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்மை உயர்த்துவதற்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை நிச்சயமாய் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆனால் அவருடைய கரத்திலே நாம் அடங்கியிருப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே மே துதிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரிபகன சகன ரபகனம ரிபிகனமா. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா, இல்லை நம்முடைய இஷ்டம் போல நடக்கிறோமா? அவருக்கு அடங்கி ஜீவிக்கிறோமா, அல்லது நாம் அடங்காத ஆடுகளைப் போல இருக்கிறோமா? ஒரு நல்ல மேய்ப்பராக நம்மை நடத்துகிறார். ஆமென். ஆண்டவரே, நான் நமக்கு கீழ்ப்படுவேனப்பா. என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஆண்டவரே, நீர் எந்த பாதையில் நடத்தினாலும் நான் நடப்பேன்ப்பா. ஆண்டவரே, அதை மிஞ்சி நான் போகவே மாட்டேன். ஆண்டவரே, ஆண்டு சமத்தில் அர்ப்பணிப்போமா? இவர் எல்லாரும் அவர்களுக்குள்ளே அழகு இருந்தது, திறமை இருந்தது, எல்லா தகுதியும் இருந்தது, அபிஷேகம் இருந்தது, தரிசனம் இருந்தது, சொப்பனம் இருந்தது, எல்லாம் இருந்தோம். ஆண்டவர் உயர்த்தும் வரைக்கும் அவங்க காத்திருந்தாங்க, அடங்கி இருந்தாங்க. கர்த்தர் அவர்களை அளவில்லாமல் உயர்த்தினார். ஆமென். ஹல்லேலூயா. ரிபகன சகன ரபகனமா. ஹல்லேலூயா. உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே,
செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே, வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே, தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே. இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே, தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே. இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். ஆமென். உன்னை அதிசயம் காணச் செய்வே, என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வே, ஆமென், அற்புதம் கண்டிடுவாய். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடந்திடுமே. அல்லேலூயா. வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடந்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். ஆமென். உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், ஆமென், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காணச் செய்வே,